இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். given the complex number z equal to 2 plus 3i represent the complex numbers is in Argand diagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z, iz and z plus iz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 + i அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எழுதணும். இது நம்ம எழுதணும்னா தான் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. திஸ் கேன் பி ரெப்ரசன்ட் ஆஸ் 2, 3 இன் ஆர்கண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஐசெட்டுன்னு சொல்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஐசெட் ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை அப்படி போட்டுக்கிறோம். முன்னாடி ஐ மட்டும் போட்டுக்கிறோம். இது இன்ட்டு பண்ணோம்னா 2i + 3i ஸ்கொயர்னு கிடைக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ -1, 2i + 3 × -1. இது இன்ட்டு பண்ணோம்னா -3 + 2i. ஏன் இப்படி எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரியல் தான் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் இமேஜினரி எழுதணும். அதனால இப்படி எழுதிருக்கேன். இது நம்ம என்ன எழுதலாம்னா திஸ் கேன் பி ரெப்ரசன்ட் ஆஸ் -3, 2 இன் ஆர்கான் டயக்ராம் அப்படின்னு சொல்லி எழுதாச்சு. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா z + izன்னு கொடுத்துட்டாங்க. z + i கண்டுபிடிக்கணும். ஜெட்டோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 + 3i. இங்கே +z-க்கும் +iz-க்கும் நமக்கு தெரியும் வேல்யூ. இது நான் இங்கே எழுதியிருக்க பாருங்க. -3 + 2i அப்படின்னு எழுதிச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 அப்படி எழுதிக்கிறோம். +3iயும் அப்படி எழுதிக்கிறோம். +× -3 +× +2i அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது 2 -3 -1 + 3i + 2i 5i. This can be represent as -1, 5 in Argand diagram. இதை பாயிண்ட்ஸில் ப்ளாட் பண்ணணும். இதை நம்ம கிடச்சிருக்க பாயிண்ட்ஸ்லாம் தனியாக ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2, 3 அப்புறம் -3, 2 அண்ட் -1, 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட் இமேஜினரி பார்ட்டை எழுதிட்டு இமேஜினரி பார்ட்டு y ஆக்சஸ்ன்னு எடுத்துகிட்டு ரியல் பார்ட்டை வந்துட்டு x ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம பிளாட் பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு 2, 3 கிட்ட கிடச்சிருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு ஜெட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எழுதணும். 2, 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் -3 எங்களுக்கு நமக்கு இருக்குது, இங்கே இருக்குது -3யோட வேல்யூ இங்கே இருக்குது எக்ஸில். இது ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இங்கே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது நம்ம என்ன எழுதலாம்னா ஐசெட்டோட வேல்யூ -3, 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்த -1, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. -1, 5 வந்துட்டு இங்கே இருக்குது. அது எதோட வேல்யூனா z + iz -1, 5 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.